வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/6/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு 5:30 மணிக்கு மேலே நடக்கக்கூடிய வாணியம்படி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வண்டி காளைங்க, உழவு காளைங்க, வளர்ப்பு கன்றுங்க, சினை மாடுங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா எருமைங்க எல்லாம் கொண்டு வருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அப்படியே விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கிடாரி ஒன்று. கடைசியாக 34 சொல்லி 33 ஃபைனல் பண்ணுறாரு. நல்லா ஒரு மயில கலரில் நல்லா சூப்பராக இருக்குங்க கிடாரி. போட்டு போய் கதால கேட்டு விட்டாங்க, லாட்சி போட்டு அதுக்கப்புறம் கேட்டவொடனே கொடுத்துட்டு இருந்தா அந்த மேலே ஆண்டு கணக்கு. ஒரு கிடாரி ஒன்றுங்க, சூப்பரான ஒரு கிடாரி. மேற்கத்தி கிடாரி தான், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் உடம்பு. மாடு சின்ன மாடாக இருந்தாலும் நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம அன்வர் பாய் அவர் கேட்டுன்னு இருக்காருங்க. சொல்லு நீ சொல்லு. நல்லா சூப்பரான ஒரு கிடாரிங்க. 47 சொல்லி 47 சொல்லி 46 சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து தள்ளேண்ணா ஏன்னா பல்லு போட்டுக்குதாங்கண்ணா, பல்லு வச்சுருக்குதா? 4 பல்லு. 4 பல்லு போட்டிருக்குங்க. 47 சொல்லி ஃபைனல் 46 சொல்லியிருக்காரு. விலை பார்த்தீங்கன்னா கேட்குறவங்க 30 கேட்டுன்னு இருக்காங்க. ஒரு மேற்குத்தி பசு கொண்டு வந்திருக்காங்க. மாடு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. அப்படியே பல்லு கேட்டுப்போம். ஆனால் எந்த ஊரில் மாடு இது? ஒடுக்கத்தூர். பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 4 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 55. ஓகே. நீங்கள் இந்த மாதிரி மாடு தான் வாங்கி தரீங்களா இல்லை வேறு மாடு நான் வாங்கி? மாடு தான். நீங்கள் விவசாயிங்களா வியாபாரியா? விவசாயி தான். ஓகே. விவசாயம் தான். பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல்லு என்ன சொன்னீங்க? 4 பல்லு. 4 பல்லு. ஒடுக்கத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அற்புதமாக இருக்குது. ஒரு ரன்னிங் கிடாரி ஒன்று, நல்லா சூப்பரான ஒரு கிடாரி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ஒரு மயில கிடாரிங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா எந்த ஒன்று என்ன மாடு இது? குடியாத்தம். பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா. இன்னும் பல்லு போடல. ஓகே. ரன்னிங் மாடா? ரன்னிங் மாடான்றேன். தெரு போடுறோம். ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லிங்க என்ன இது? 47. 47,000 சொல்லிடு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கிடாரி. இன்னும் பல்லே வைக்கல. ரன்னிங்காக வாங்கியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓடாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ ஒரு காளை ஒன்று, நாட்டு காளை ஒன்று. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏலகிரி மேலே அந்த சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரேட்டு கேட்டுன்னு இருக்காரு. வாட்டர்றான் மாடு குடிச்சிட்டு போல உண்ணா கவர கேக்குது. ஸோ ஒரு நாட்டு காளை. ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்கு. அதான் முடிய போகுதுங்க, முடிஞ்சிடுச்சு வியாபாரம். ஸோ 2 நல்ல சூப்பரான ஹெச்எஃப் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ ஜோடியே கொண்டு வந்திருக்காங்க, நல்லா அருமையான ஹெச்எஃப்ங்க. ஸோ 2மே பார்த்தீங்கன்னா போடியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ வயசான காளை ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள், வண்டி காளை. ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவலில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா வயசாகிட்டு இருக்குது. நான் எந்த மாடு இது புரியல? பெரிய வெறிகம் பல்லுண்ணா கடை போட்டு கடை ஏறிச்சு. எவ்வளோ சொல்லிங்கண்ணா ஜோடி இது? 1.30. ஸோ 1,30,000 சொல்கிறாங்க. பல்லு பார்த்தீங்கன்னா கடை ஏறுதுங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு நாட்டு கன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், நல்லா அற்புதமான ஒரு கன்று. நல்லா ஒரு ஒயிட்டு போட கன்று, நல்லா அற்புதமான கன்று. ஸோ ரேட்டும் அப்படியே கேட்டுன்னு இருக்காங்க. இல்லை
அண்ணா அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்லுண்ணா. ஊர் பேர் கொஞ்சம் சொல்லுங்கள். ஊர் மட்டப்பள்ளி. மற்றப்பள்ளி. அப்படியே இது எத்தனை மாதம் கன்று கொஞ்சம் சொல்லுண்ணா. எத்தனை மாதம் கன்றுங்க? 10 மாதத்துக்கு. 10 மாதம் கன்று. எவ்வளோ சொல்லி எவ்வளோ கேட்குறாங்கண்ணா? நான் 22 சொன்னால் 17 கேட்குறேன். ஸோ 22 சொல்லி ஸோ 17,000 கேட்டிருக்காங்க. ஸோ விலை கட்டுப்படி ஆகாமல் அப்படியே நின்று இருக்கு பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க. நல்லா வளர்ப்பு கன்று குட்டிங்க. ஸோ நம்ம புதுப்பேட்டை சைட்லேருந்து அம்மனாங்கோயில் ஸோ அந்த சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பரான கண்ணுங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே எத்தனை மாத கண்ணுங்க கொண்டு வந்திருக்காரு கேட்டு பார்ப்போம். நான் அப்படியே இந்த வாரம் வாணிமடிக்கு எத்தனை கண்ணு எத்தனை வந்து? 8 வந்து. எத்தனை மாதம் கண்ணுங்களாம் எத்தனை வந்து? 6 மாதத்துக்கு கண்ணு, 7 மாதத்துக்கு கண்ணு. ஓகே ஓகே. இப்போ சனிக்கு வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும்? 1.5 வருஷம் கண்ணுங்களாம் எத்தனை? என்ன பண்ண 5000 வாங்கினு சொல்லு காத்தால. இதை பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 7 மாதம் 8 மாதம் 1.5 வருஷம் கண்ணுங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே கண்ணுங்க பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி கண்ணுங்க. ஸோ நல்லா சூப்பரான கண்ணு. நல்லா குட்டிங்க, நல்லா சூப்பரான குட்டிங்க, நாட்டு குட்டிங்க. நல்லா இருக்கு குட்டிங்க, நல்லா அற்புதமான குட்டிங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க. ஸோ ஜோடி 42,000 சொல்லியிருக்கு. ரெண்டும் வாங்கி கொடுத்தாரு பார். நீங்கள் தான் வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்கள் தான் வாங்கணும். துட்டு கொடுத்தா பொண்ணு கொடுத்தா வாங்கி கொடுத்துட்றோம். ஸோ நாட்டு பசுமாடு. ஸோ கன்று பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு பொட்டை கன்று போட்டிருக்கு. ஸோ கன்று மாடும் பார்த்தீங்கன்னா 48,000 சொல்கிறாரு. சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ 48,000 சொல்லியிருக்காரு கண்ணு மாடம். ஸோ பால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லிட்டர் சொல்லியிருக்காருங்க. ஸோ ஒரு காளை கன்று ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, நாட்டுக்காளை. ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்கு பாருங்க. கண்ணு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ அவங்க 30க்குள்ளே கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ ஒரு 30க்கு மேலே சொல்லி ஸோ வியாபாரம் பார்த்தீங்கன்னா 30க்குள்ளே கேட்டிருக்காங்க. மாடவே மாச்சாரம் தள்ள என்ன ஸோ இன்னும் பல்லெல்லாம் வைக்கலைங்க. நல்லா அற்புதமான கன்று. ஸோ சந்தையில் இந்த கன்று நல்லா ஓரளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க.
ஸோ இங்கே ஒரு நாட்டு காளை பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ கட்டி வச்சுருக்காங்க. ஸோ கன்று நல்லா ஒத்தையாக வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படியே கன்று பார்த்துக்கோங்க நல்லா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே ஒரு நாட்டு பசுமாடு இருக்குது. ஸோ அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம் அப்படியே எவ்வளோ விலை சொல்கிறாருன்ட்டு. எடுத்துகிட்டு வரலாம். நான் அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு 6 பல்லு. அப்படியே ஊர் பேர் சொல்லிடலாம். கொடுமாமி எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா இது? 35, 32. சென்னை தான் இருக்காண்ணா? சென்னை இருக்கா? காளி மாடு. ஸோ காளி மாடு தான். ஸோ 6 பல்லு. ஸோ கொடுமாப்பள்ளியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 32,000 சொல்கிறாருங்க விலை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆலங்காயத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே எத்தனை மாடு கொண்டு வந்துருக்காங்கன்னு கேட்டு பார்த்துருவோம். அப்படியே இந்த வாரம் எத்தனை மாடு கொண்டு வந்து சொல்லலாம்? 7 மாடு. 7 எத்தனை கொடுத்துருக்கு? 2 கொடுத்துருக்கு. இன்னும் 5 இருக்குது. எவ்வளோ சொல்லிக்கிறது? இன்னும் வேலை அண்ணன் சொல்லியிருக்கு. பல்லு கொஞ்சம் தெரியும். பல்லு 2 பல்லு 4 பல்லு 6. ஸோ 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தம் 7 பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. இன்னும் 5 இருக்குங்க விற்பனை ஆகாமல். ஸோ அப்படியே மாடு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. இது சேகர் அண்ணனுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம காவலூர் சைடு போகிற வழியிலேருந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ சேகர் அண்ணன் கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு செம்பத்து கலரில். ஸோ மாடும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஷைனிங்கு. ஸோ பல்லு சரி பல்லில் ஸோ ஒரு ஜோடி ஸோ உழவு காளைங்க நாட்டு காளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ 85,000 சொல்லியிருக்காங்க இந்த ஜோடி. ஸோ நம்ம 85,000 சொன்னேன். ஆகுதுனடா ஸோ நல்லா செவலை நிறத்தில் நல்லா சூப்பரான ஒரு சினை மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ மாடு நல்லா பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம பூபதி அண்ணன் கொண்டு வந்திருக்காருங்க. நல்ல ஒரு செவலை நிற மாடு சூப்பரான மாடு. ஏன்னா அப்படியே செனை இருக்குது. எத்தனை மாதம் சொல்லுண்ணா? 9 மாதம். அப்படியே பல்லுண்ணா? பல்லு இன்னும் பல்லு வைக்க. ஃபஸ்ட்டு கண்ணு இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு கண்ணு தாங்க. இன்னும் பல்லே வைக்கல. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். 9 மாதம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 1 மாதம் இருக்குங்க கண்ணு போட. ஸோ ரேட்டு எதுவும் சொல்லலை. அப்படியே பார்த்துக்கோங்க மாடு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடிக்கு ஸோ கொண்டு வரப்பட்ட ஸோ வண்டி காளைங்க. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ
ஸோ ஒரே மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் ஜோடிங்கெல்லாம். ஸோ நல்லா மயில கலரில் உடம்பும் ஐட்டம் சூப்பராக இருக்குது பாருங்கள் காளைங்க. ஸோ ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 140, 160, 170 வரை ஸோ விலை போகக்கூடிய காளைங்க இதுங்கெல்லாம். ஸோ நல்லா பெரிய பெரிய காளைங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படியே வண்டி மாடுங்க யாராச்சும் தேவைப்பட்டால் ஸோ வாணியம்பாடிக்கு வந்து வாங்கிக்கலாம். ஸோ மாடு நல்லா சூப்பரான மாடுங்க தான் கொண்டு வருவாங்க. ஸோ ரெகுலராக எடுத்துகிட்டு வருவாங்க தாங்க ஸோ வாணியம்பாடிக்கு கொண்டு வருவாங்க. ஸோ ஜோடி பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஜோடி. ஸோ வந்ததே கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்காங்க. சரியான ஹைட்டு. ஸோ உடம்பும் நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஜோடி. ஸோ பல்லு சரி பல்லு ஆனாலும் மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு 7 ஜோடி கிட்ட இருக்குங்க. செட்டு நல்லா சூப்பரான செட்டுங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம். ஸோ இந்த ஜோடி கேட்டுன்னு இருக்காங்க வியாபாரம். ஹைட்டு செம்ம ஹைட்டுங்க காளைங்க. ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ணன் பார்த்தீங்கன்னா வியாபாரி. ஸோ அந்த பச்சை துண்டு போட்டிருக்காரு பாருங்கள். பார்த்தீங்கன்னா வண்டி காளைங்க நிறைய வாங்கி கொடுப்பாரு. ஸோ வண்டி காளைங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 கிட்ட ஆகிடுச்சுங்க ரேட்டு. ஸோ 140, 160, 170 கிட்ட போகுது.